வெல்கம் எல்ஃபேம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். 28 அதிகாரத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். 1-14 வசனம் வரைக்கும் ஆசீர்வாதங்கள், 14 முடிவு வரைக்கும் சாபங்கள் இருக்கும். அதில் இதோட கம்பேர் பண்ணி படிக்கணும்னா லேவியராகமம் 26 எடுத்து பார்த்தீங்கன்னா 7 ஃபோல்ட்ஸ்ன்னு ஏற்றிட்டு போவார். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விச் கிராஃப்டோட இதில் சேரும். ஸோ கர்த்தர் விச் கிராஃப்டை செய்கிறாரா? இல்லை, கர்த்தர் செய்கிறதில்ல, அவர் அலோவ் பண்ணுறாரு. இப்போ எப்படி ஏவாளுக்கு சொந்த சித்தத்தின்படி செய்ய அலோவ் பண்ணாரோ, பழத்தை தின்னதுக்கு அலோவ் பண்ணாரோ, அதே மாதிரி ஆதாமுக்கு அலோவ் பண்ணார். சாவு உள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் படித்தோம். 17வது வசனம் வரைக்கும் படித்தோம். 18வது வசனத்தும் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் ஆடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது இட் வில் இன்க்ரீஸ், அது பெருக்கத்து அது இருக்கும். ஆனால் இங்கே கஷ்டப்பட்டு ஒரு ஆடு 3 குட்டி போடுதுன்னு சொன்னால் அது 3 குட்டி போடாது. அதுக்கு பதிலாக ஒரு குட்டி போடுறதுக்கே கஷ்டப்படும். ஸோ மாடுகளின் பெருக்கமும் அதுவும் கஷ்டப்படும். என்கிட்ட நிறைய கேசஸ் இந்த மாதிரி வந்துருக்குது. ஒரு கேஸ் ஐ ரிமெம்பர், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்த பிறகு அவர்கள் போய் நல்ல மந்தையில் பெருக்கத்தை கண்டார்கள். ஸோ மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் மந்தை வெரைட்டி ஆடு எத்தனையோ இருக்கும். ஆடு செம்மறி ஆடு இருக்கும், வெள்ளாடு இருக்கும், விதவிதமான ஆடுகள் இருக்கும். ஸோ எல்லா மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். அதனால் ஈல்டு பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். வியாதி வரும், அனாவசியமாக வியாதி அது சாகும். ஸோ இதெல்லாமே நம்ம கவனிக்க வேண்டியது. கர்த்தருடைய வார்த்தைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். அந்த வார்த்தையை நாம் கவனித்து அவரோட செயல்பட்டு அவர் ஜீவிக்கும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் சேருது. அதுவே கவனித்து சாபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.